ஸோ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு Workspace Labs அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே கீழே கூகுள் Workspace அப்படின்னு சொல்லி வருது இல்லையா, அதில் வந்து சைன்இன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி 3 பாக்ஸ் இருக்கும் டிக் பண்ணுற மாதிரி. அதை டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து சப்மிட் பண்ணுங்கள். மேலே கூகுள் Workspace Labs அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வரும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து லேர்ன் மோர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது என்னென்னலாம் புதுசாக அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அதை பற்றி பார்க்க தேவையில்லை. அதனால் என்ன பண்ணுறோம், மேலே அட்ரஸ் பாரில் போயிட்டு seeds.google.com அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா blank spreadsheet அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்படி கொடுக்கும்பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கிறதுனால ஒரு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் வந்து என்ன செஞ்சுக்கோங்க, வெல்கம் டு Gemini இன் Workspace Labs அப்படின்னு சொல்லி போட்டுட்டு காட் இட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நீங்கள் இந்த லேப் அதாவது ஏஐ வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸை நம்ம வந்து பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா இந்த கார்னரில் இருக்கக்கூடிய இந்த பட்டனை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ முதல்ல நம்ம ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி நம்ம அந்த ஏஐ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏஐ ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஜிமெயில் ஐடி நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க, ஸோ ஸ்ப்ரெட்ஷீட் பயன்படுத்திட்டு இருக்கும் பொழுது இந்த கார்னரில் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ஜெமினி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த சிம்பிள் வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து அந்த ஏஐ வந்து நம்ம இந்த ஒர்க் ஷீட்டில் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி வரலைன்னா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த லேப்ஸ் அந்த கூகுள் Workspace Labs அப்படிங்கிறத நீங்கள் லாகின் பண்ணி என்ன பண்ணணும், அதில் போய்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணணும். பண்ணால் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ அது எப்படிங்கிறத நான் முன்னாடி சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணணுங்க, இப்போ இதில் வந்து நம்ம இது எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுங்கிறத இப்போ ஒன் பை ஒன்னாக நான் சொல்லித்தரேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஜெமினி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இதில் வந்து என்ன ஆஸ்க் ஜெமினி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து வியூ அப்படின்னு சொல்லி சைடு அப்படின்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து ஒய்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா, இது ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சைடில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது க்ளோஸ் பண்ணனா இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். எப்போ வேணாலும் நீங்கள் இந்த கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒன்று. ஓகே, இப்போ எப்படி நம்ம ஏஐ பயன்படுத்துறது அப்படின்னா ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு ஒன் பை ஒன்னாக சொல்லித்தரேன். இப்போ என்கிட்ட ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 2 நம்பர் 10, இந்த இடத்துல ஒரு 20. இப்போ இந்த 2 நம்பரையும் நம்ம ப்ளஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு SUM அப்படின்னு போட்டு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்படி கொடுத்து தான் நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆன்சர் வந்து நம்ம கொண்டு வரணும் 2 நம்பர் கூட்டுறதுக்காக. ஸோ இந்த சிம்பிளான இந்த வேலையை எப்படி ஏஐ பயன்படுத்தி செய்கிறது, சரியா, இது ஒரு பேசிக்ங்கிறதுனால நான் எப்படி சொல்லித்தரேன். என்ன பண்ணுங்கன்னா ரொம்ப ஈஸி தான். என்ன பண்ணுங்கள், ஈக்குவல் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஏஐ அப்படின்னு போட்டுக்கோங்க. என்னது ஏஐ அப்படின்னு போட்டுட்டு ஜஸ்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது தான் என்னென்னா இன்றைக்கி நம்ம வேர்ல்டில் அதிகமாக நம்ம இப்போ அடுத்த உலகத்துக்கு போகிறது அப்படி ஏஐ உலகம் அப்படின்னாலே அதில் வந்து ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது என்ன, ப்ராம்ப்ட்னா என்னென்னா நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம இந்த கொஸ்டினாக நம்ம வந்து ஒரு இங்கிலீஷில் நம்ம டைப் பண்ணணும். சரியா, ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட் டபுள் கொட்டேஷனில் போட்டுக்கோங்க. என்ன செய்யணும், A1ல் இருக்கக்கூடிய வேல்யூவையும் B1ல் இருக்கக்கூடிய வேல்யூவையும் நீ ப்ளஸ் பண்ணு அப்படின்னு சொல்லணும். அது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படின்னா ப்ளீஸ் ஆட் A1 ப்ளஸ் B1 அப்படின்னு சொல்லிடுறோம் ஷார்ட்டாக. அவ்வளோதான். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஒரு என்ட்ரடிங்க. இப்போ அது என்ன செய்யணும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணி கொண்டு வந்துடும். அதுக்குள்ளே என்ன ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அது கொண்டு வந்துடும். ஸோ இது வந்து ஏஐ ஃபார்முலா அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. இதில் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி, இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த கார்னரில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த ஆஸ்க் ஜெமினி. ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறோன்னா ஜெமினி கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா நான் வந்து என்ன சொல்கிறேன், இந்த ஷீட்டில், ஸோ நான் பார்த்துருக்கிற ஷீட்டில் எங்கே வச்சு இதை டைப் பண்ணுறீங்களோ அந்த ஷீட்டை அதுவே எடுத்துக்கிடும். ஸோ என்ன சொல்கிறேன், ப்ளீஸ் ஆட் A1 ப்ளஸ் B1. சரியா, A1ஐயும் B1ஐயும் நீ என்ன செய்ய ஆட் பண்ணு. அண்ட் நம்ம சும்மா தெரிஞ்ச இங்கிலீஷில் டைப் பண்ணுங்க, ஆன்சர் டு C1. ஸோ நம்ம வந்து ஒரு நம்ம இங்கிலீஷ் சரளமாக பேச தெரியலனாலும் உங்களால் தெரிஞ்ச இங்கிலீஷை டைப் பண்ணிங்கன்னா அதுவே புரிஞ்சிக்கும். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுங்கள், ஃபினிஷ். இப்போ என்ன ஆகுது பாருங்கள், ஜஸ்ட் ஏ செகண்ட். சரி, செகண்ட் ஆனோடனே என்ன செய்யுது, அதுவே நான் என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஐ ஹாவ் இன்சர்டட் த ஃபார்முலா அப்படின்னு சொல்லி வந்துருச்சா. ஸோ வந்ததுக்கப்புறமா
இங்கே பாருங்கள் ஃபார்முலா வந்தாச்சு, இவ்வளோதாங்க. ஸோ இதுதான் நான் 2 விதமாகவும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று ஃபார்முலா வழியாக எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ஜெமினி வழியாகவும் நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத நமக்கு வந்து கொடுத்துருக்கு. சரி, இப்போது அடுத்த ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இன்னொரு ஷீட்டை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆட் ஏ ஷீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன கேட்குதுன்னா இன்சர்ட் ஒரு என்ன சொல்கிறது, டிஃபால்ட்டாகவே இந்த மாதிரி வந்திருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ சிம்பிளாக நான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸை வந்து நான் இங்கே வந்து டைப் பண்ணுற போகிறேன். சரியா? அப்போ சாம்பிளுக்கு எனக்கு ஒரு டேபிள் இங்கே வேணும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு செஞ்சு பார்க்குறதுக்காக. அப்போ நான் அதுக்காக நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நான் வந்து நேரடியாக என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒன்று நீங்கள் ஏஐ பயன்படுத்தியே ஒரு டேபிளை இங்கே உருவாக்க முடியும். அது எப்படி சார் ஏஐ பயன்படுத்தி ஒரு டேபிளை உருவாக்குறதுனா, இங்கே ஆஸ் ஜெமினின்னு இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு ப்ளீஸ் ஒரு 10 ரெக்கார்ட்ஸ். சரியா? அதாவது என்ன சொல்கிறோம், ப்ளீஸ் 10 ரெக்கார்ட்ஸ், என்ன சொல்லலாம், ப்ளீஸ் கிவ் சாம்பிள் ரெக்கார்ட்ஸ் அபவுட் ஸ்டூடெண்ட் ஃபார் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். சரியா? சும்மா நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்த உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டடாக என்ன பண்ணணும்னா ஒரு சாம்பிள் டேட்டாவை அதுவே என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து கொடுத்துருச்சா? ஸோ இது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்குதா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். ஸோ அதுக்காக என்ன செய்யணும்னா, இதில் கேட்கும் இது ஓகே தானா அப்படிங்கிறதுக்காக இது வந்து வெயிட்டிங்கில் இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கார்னரில் இருக்கக்கூடிய இன்சர்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த டேபிள் வந்து என்ன செஞ்சிடும், டேரெக்டாக இங்கே வந்து இன்சர்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாம்பிள் டேபிள்ஸே நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும், நீங்கள் வந்து உருவாக்கிக்கொள்ள முடியும். ஓகே, ஸோ இதே இதில் இன்சர்ட்டில் இன்னொரு ஷீட் நான் ஓப்பன் பண்ணுறேன். சும்மா ஒரு ஸ்டூடெண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸை நான் வந்து இதில் இன்புட் கொடுக்குறேன். எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரோல் நம்பர், நேமு, சரியா, அப்புறம் வந்து தமிழ். ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்ஸ் டேட்டா அடிக்கிற மாதிரி இந்த இடத்துல டோட்டல், இந்த இடத்துல ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி போடுறேன். இதை நம்ம எளிமையாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த டோட்டல் ஆவரேஜை போட்டுடலாம். பட் ஏஐ பயன்படுத்தி எப்படி பண்ணுறதுங்கிறத ஒரு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னு பாருங்கள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன செய்கிறேன், ஒரு சாம்பிள் டேட்டா டைப் பண்ணுறேன். சரியா? ஒரு மார்க்ஸ் டைப் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணி இதில் டோட்டல் எதுவும் டைப் பண்ண வேண்டாம். சரியா? அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு ரேண்டமாக வந்து ஒரு 5 பேரோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் டம்மியாக டைப் பண்ணிக்கோங்க. சரியா? இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஒரு 3 பேரோட டீட்டெயில்ஸை வந்து நான் வந்து டைப் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ டைப் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா டோட்டலும் ஆவரேஜ் போடணும். எப்படி போடுவோம், நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு சம் அப்படின்னு போடுவோம். இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த இடத்துல ஆஸ் ஜெமினின்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ண உடனே அது நம்மகிட்ட என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அப்போது நம்ம என்ன செய்யணும், இந்த டேபிளில், சரியா, அதாவது இன் திஸ் டேபிள், சரியா, இன் திஸ் இப்படி சொல்லுங்க, இன் திஸ் ஷீட், இந்த ஷீட்டில், சரியா, ப்ளீஸ் கால்குலேட், சரியா, டோட்டல் அண்டு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள். சரியா? என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே அதுவே என்ன செஞ்சுக்கிடும், உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துரும். இந்த பாருங்கள் வந்துருச்சா, அவ்வளோதாங்க, முடிஞ்சு வச்சா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன ஃபார்மேட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு வேலை வந்து எளிமையாகிடுது. அதுக்கப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா அதுலேயே சில சஜஷன்லாம் கொடுக்கும். வேறு ஏதாச்சும் நான் செய்யணுமா அப்படின்னு சொல்லி இதிலே கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட்டிவ் ஃபார்முலா டு ஃபைண்ட் த ஹையஸ்ட் டோட்டல் மார்க் அச்சீவ்டு. அப்புறம் காலம் சார்ட் வேணும்னா காலம் சார்ட் கொண்டு வந்துக்கலாம். அப்புறம் ஆவரேஜ் வேல்யூ வந்து பிலோ 70க்கு மேலே இருந்தால் நம்ம வந்து எனக்கு கலர் பண்ணு. அப்போ நீங்கள் ஜஸ்ட் இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணாலும் சரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆவரேஜ் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணணும். ஆவரேஜ் வந்து 50க்கு மேலே இருந்தாலும் எனக்கு கலர் பண்ணு, இல்லை ஒரு 60க்கு மேலே இருந்தால் கலர் பண்ணு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒன்று இதை டேரெக்டாக கிளிக் பண்ணலாம். அப்படி இருந்துச்சுன்னா இதை ஜஸ்ட் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணாலே என்ன ஆகுனா, இந்த வந்து ஜஸ்ட் ஏ செகண்ட் அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துருச்சு பாருங்க, கலர் பண்ணிடுச்சா. இல்லை அந்த ரோ ஃபுல்லாகவே நீ கலர் பண்ணு அப்படின்னா ஜஸ்ட் சொல்லுங்கள், அதாவது ஹைலைட் த ஃபுல் ரோ அப்படின்னு சொன்னாலே அது புரிஞ்சுக்கிடும். ஸோ ப்ரீவியஸில் நம்ம என்ன சொன்னோமோ அதை பேஸ் பண்ணி என்ன செய்யும், அந்த ஆன்சரை வந்து என்ன செஞ்சிடும் பாருங்க, கலர் கொடுத்துருச்சா. ஸோ இந்த மாதிரி எல்லா வேலைகளையுமே நீங்கள் எளிமையாக இந்த கூகுள் ஷீட்டில் நீங்கள் அந்த ஏஐ வழியாக பயன்படுத்த முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புதுசாக எனக்கு ஒரு ஷீட் வேணும், அது கூட நீங்கள் என்ன செய்யலாம், ப்ளீஸ் என்ன சொல்கிறது, இன்சர்ட் ஏ நியூ ஷீட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன பண்ணும், புதுசாக ஒரு ஷீட்டை வந்து என்ன செஞ்சிடும், அது வந்து உங்களுக்கு வந்து இன்சர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி எல்லா வேலைகளையுமே இந்த கூகுள் ஷீட் வழியாக நம்ம வந்து இந்த ஏஐ பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த ப்ராம்ப்ட் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கட்டணும். ஏன்னா அந்த ப்ராம்ப்ட் எழுதுறது இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வந்து நீங்கள் கேள்வி மட்டும் எப்படி கேள்வி கேட்குறதுங்கிறத மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டா போதும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இது லேப் அப்படிங்கிறதுனால என்ன சொல்லிடுச்சுன்னா,
ஐ கேனாட் டைரக்ட்லி இன்செர்ட் எ நியூ ஷீட் அப்படின்னு சொல்லிடுச்சு. பட் அது எப்படி செய்யணுங்கிற ஸ்டெப்ஸு என்னால் அது பண்ண முடியாது. பட் எனக்கு என்ன செய்யலாம், நீங்கள் வந்து இந்த மாதிரி மெனூஸை பயன்படுத்தி நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த அது வந்து சொல்லிடுச்சு. ஓகே சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ சார்ட் எப்படி உருவாக்குறது, இதிலே ஒரு சார்ட் உருவாக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், கிரியேட்டிவ் காலம் சார்ட் கம்பேரிங் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஸ்கோர் அப்படின்னு போட்டிருக்கு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள், இல்லை நீங்களே டைப் பண்ணலாம் கிரியேட்டிவ் காலம் சார்ட் இந்த டேட்டா வச்சு பண்ணு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா அதுவே என்ன பண்ணிடும், ஒரு சார்ட்டை வந்து என்ன செஞ்சிடும், உருவாக்கிடும். ஸோ அந்த அளவுக்கு பவர் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து டெஸ்டிங் ஃபியூச்சருங்கிறதுனால சில விஷயங்கள் ஒர்க் ஆகாமல் கூட போகலாம். பட் நீங்கள் இப்போ பாருங்கள் வந்துருச்சா, நீட்டாக வந்துருச்சா. ஸோ இது ப்ரீவியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இதில் காட்டும். இது கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க, ஃபினிஷ் வந்துட்டா. ஸோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஒரு ஷீட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் போய் கேட்டிங்கன்னா அதுவே என்ன செஞ்சிடும், அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் தான் இந்த கூகுள் ஜெமினி ஏஐ அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்னும் ஃபியூச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ டேபிள் ஜென்ரேட் பண்ணோன்னா ஜென்ரேட்டிவ் டேபிள் நான் ஏற்கனவே சொன்னது தான், ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல்.